இன்னைக்கு நம்மளோட டாப் இன்ஃப்ளூயன்சர், அவர் பயங்கரமான ஃபுட்டி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நபர் ஆக்டர் இர்ஃபான் அவர்கள். வணக்கம். ஓகே, ஸோ ஒன் திங் தட் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப்டர் பீயிங் அ ஃபாதர் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? சில விஷயங்கள் இருக்குது, அது டக்குனு ஓப்பனாக பேசிட முடியாது. ஒரு 4-5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எனக்கு செம்ம பெரிய இது பண்ணியிருப்பான். அவன் வந்து அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு தப்பாக இருக்கும். 1 year கிட்டக்க வேலை செஞ்சேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு 2 பேர் தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து 2 பேர் தான் இருப்போம். நாங்கள் அப்படியே அது ஃபுல்லாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒர்க். ஆனால் ஒரு 11 o'clock போனோம்னா நைட் 12 o'clock ஆகிடும் வர்றது. ஹானஸ்டா இருக்கீங்க இர்ஃபான் ப்ரோ, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லை, அது நான் அப்படி சொல்லலாம். ஆமாங்க, நான் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலாம் போய் நான் வந்து அவங்களுக்கு அது பார்க்குறவங்களுக்கு தெரியாதா எதுன்னு. இதுதான் ஒரு 3-4-5 daysக்கு முன்னாடி நான் வந்து ஆலியாட சொல்லிட்டு இருந்தேன். அதில் என்னங்க உடகிட்டு இருக்கீங்க அப்படி இல்லடி சும்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த 20 year old இர்ஃபான் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ you have achieved like so many things இல்லையா இப்போ? So guess what do you want to say to 20 year old இர்ஃபான்? எனக்கு என்ன, எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு. பல நாளாக, ரொம்ப நாளாக கேட்க வேண்டிய கேள்வி. கேலரி விஷன் சவுண்ட்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. இன்னைக்கு நம்மளோட டாப் இன்ஃப்ளூயன்சர், அவர் பயங்கரமான ஃபுட்டி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நபர் ஆக்டர் இர்ஃபான் அவர்கள். வணக்கம். ஆக்டரா? வணக்கம். என்னங்க NOVP-ல நடிச்சிருக்கீங்க? என்னங்க நீங்க? ஓகே, பரவாயில்ல. எல்லாத்தையும் நீங்க பார்த்து தான் வந்தீங்க. சரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எஸ், how is life going? எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். பல நாளாக, ரொம்ப நாளாக கேட்க வேண்டிய கேள்வி, இஃபா எப்படி இருக்காங்க? ப்ளீஸ். நல்லா இருக்காங்க. ஃபேனை விட நான் இஃபா ஃபேன் தாங்க ஃபர்ஸ்ட். சூப்பரா இருக்காங்க. இங்க தான் இருந்தாங்க. நீங்க ஆமா பார்த்தேன் நான். கண்டிப்பாக. எஸ், எப்படி ஃபாதர்ஹுட் எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு உங்களை இர்ஃபான்? பிஸியா இருக்கு, பட் ஹாப்பியா இருக்கு. எஸ், ஆஃப் கோர்ஸ். பிஸிக்கு மேல ஹாப்பினஸ் அதிகமா இருக்குது. சோ யா, கண்டிப்பாக நல்லா இருக்கு. சூப்பர். எஸ், சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்க வேண்டிய கேள்வி, ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சர், ஆஸ் அ யூடியூபர், எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டூயிங் இன்டர்வியூஸ் ஆர் டூயிங் vlogging ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை ப்ரொமோட் பண்றதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஒரு ரிவ்யூ எடுக்கிற வரைக்கும் யூ ஹேவ் grown up so much அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜேர்னி இஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு சேலஞ்சஸ் அந்த மாதிரி இருந்திருக்கோம்ல. முதல்ல அந்த ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு we want to know. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தான் ஏதாவது பிரபலமாகணும்னு ஆசை. அதில் வந்து எப்படின்னா ஆக்டிங் போகலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. பட் ஆக்டிங்க்கு வந்து போய் நிற்கணும், அவங்க அது நம்மளை யாருன்னே தெரியாது நம்மளை அவங்களுக்கு. ஸோ அதுக்கான டைம் இல்லை, நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல அப்படின்போது இந்த யூடியூப் வந்து நான் வெளிநாட்டு யூடியூபர்ஸ் தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மூவி ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா இங்கே அதுதான் இருந்துச்சு அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அது அப்புறமா வந்து அது பெருசாக போகல. ஸ்டார்டிங் எப்படியும் போகாதுல்ல உங்களுக்கு. ஸோ அப்புறமா vlog மாதிரி ஆரம்பிச்சு பண்ணேன். அதுவும் ஓகே அப்படின்னு தான் போச்சு. அப்புறம் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு யோசிக்கும் போது ஃபுட்டு ஆப்வியஸ் சின்ன வயசுலேருந்து நல்லா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். வகை வகையாக சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து நல்லாவும் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தேடல் இருந்துச்சு ஃபுட்டில் எப்பயுமே. சரி, ஓகே, ஏன் நம்ம இதை சாப்பிட்டு சொல்லலாமே அப்படின்ற மாதிரி தான் சுந்தரி அக்கா கடைன்னு ஒரு பிளேஸ், அங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஸோ அது அப்புறமா வந்து கார்த்திக் கடை, அதான் செகண்ட் ஃபுட்டு. அப்படியே ஃபுட்டாக பண்ணோன்னா அப்புறமா எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் பீப்புள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் BPOவில். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யலான்னு வந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஒன் year கிட்டக்க வேலை செஞ்சேன்னு நினைக்கிறேன். எப்படி ரெஸ்டாரண்ட்லாம் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு 2 பேர் தான் இருப்போம். ஸோ அது வந்து ஒரு குவிக் சர்வீஸ் பிளேஸ் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து 2 பேர் தான் இருப்போம். நாங்கள் அப்படியே அது ஃபுல்லாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒர்க். ஆனால் ஒரு 11 o'clock போனோம்னா நைட் 12 o'clock ஆகிடும் வர்றதுக்கு. அந்த மாதிரி குக் பண்ணுற மாதிரியா? இல்லை நாட் குக்கிங், லைக் மேனேஜிங் த பிளேஸ். பட் மேனேஜிங்காக நாங்கள் தான் சாப்பாடு எடுத்து கொடுப்பேன். கடைசியில் குப்பை எடுத்து போட்டு போகிற வரைக்கும் நம்ம தான் பண்ணுறது அது. ஸோ அது நடுவில் ஒரு டைம் இருக்கும். எப்படின்னா வந்து அந்த மதியானம் சர்வீஸ்க்கும் ஈவினிங் சர்வீஸ்க்கும் நடுவில் வந்துட்டு ஒரு டைம் இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் எடிட் பண்ணுறது, அந்த டைமில் ஏதாவது ஷூட் பண்ணுறது போயிட்டு அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு ஃபுல் டைம் இதில் வரலாம், டெய்லி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி. அப்புறமா தான் அதை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் டெய்லி வீடியோஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சது. அப்புறம் டெய்லி வீடியோஸ் வந்து
அப்படியே ஆரம்பிச்சது தான். அப்போ இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ அந்த நடுவுல விஷயங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் அப்படின்றத தாண்டி, நம்ம இப்போ ஒரு கண்டென்ட் ரீச் ஆகுது அப்படின்னும் போது, நம்ம அதையே நோக்கி போயிட்டு இருப்போம். சரி, வளர வளர நம்மளும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் ப்ரமோட் பண்ணப்போம் அப்படின்னு இல்லாம, என்னதான் நம்ம ஹையர் லெவல் போனாலுமே, நம்மளுக்காக அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்காக உழைக்கிற ஒரு சில ஸ்மால் பிசினஸஸா இருக்கட்டும், அவங்கள நீங்க வந்து இன்னும் அதிகமாக ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் உங்க மூலியமா கிடைச்சது. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எது? அது வந்து நான் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் பண்ண சொல்ல மாட்டேன். அது என்னன்னா, யூஸ்வலாகவே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நல்லா ஒர்க் ஆகும். பீப்புளுக்கு நிறையா பிடிக்கும். ஆக்சுவலி அதை விரும்பி பார்ப்பாங்க அவங்க. ஏன்னா அது எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடிய ஒரு ஒரு இதில். ஸோ அதனால் அது எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது நம்ம அதுதானே கொடுக்கணும் நம்ம. ஸோ அதனால் அப்படி தான் நம்ம அது பண்ணது நிறையா. அண்ட் அது வந்து நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து அதுக்கப்புறம் அவங்க சொல்லி வேறு யார் மூலியமா தெரிஞ்சு அப்புறமா ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, இதனால இவ்வளோ பேர் வந்து இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதான் அதோட தாட் ப்ராசஸ். வேற வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்றது ஹானஸ்டா இருக்கீங்க இர்ஃபான் ப்ரோ. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லை, அது நான் இப்போ அப்படி சொல்லிடலாம். ஆமாங்க, நான் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலாம் போய் நான் வந்து அவங்களுக்கு அது பார்க்குறவங்களுக்கு தெரியாதா எதுன்னு. சூப்பர். ஓகே, ஐ லவ் தட் ஹானஸ்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜேர்னில வந்து இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, அப்ஸ் அண்ட் லோஸ் எப்பவுமே நம்ம லைஃப்ல வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது நீங்க ஒரு ஃபுல் டைம் ஜாபை குவிட் பண்ணிட்டு தான் இந்த ஒரு ஃப்ரீலான்சிங்கோ இல்லை ஒரு யூடியூப் பிசினஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் போது, ஹவு டிட் யூ டேக் இட், த லோஸ் அண்ட் அப்ஸ்? சரி, நம்ம ஆண்டர்பிரினராக நம்மளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். முன்னாடினா வேலைக்கு போயிட்டு இருப்போம், ஒரு நாள் லீவ் போட்டால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது பிஸ்னஸ் அவன் தலைவலி, நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அப்படின்னு ஒன்று எடுத்ததுமே வந்து அது தூக்கமே வராது. இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும், ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வீட்லேயும் சொல்லியிருக்கேன், நான் வாடகை கொடுத்தாகணும். ஆமாம், வீட்டில் நான் வந்து வாடகையோட இது வந்து என்னோட பொறுப்பு. ஸோ வாடகை வந்து 12,000 ரூபாய். இதை நான் கொடுத்துடணும் எப்படியாவது. மினிமம் நான் அதுக்காக சம்பாரிச்சிடணும். அதுக்காக தான் அந்த அதான் சொல்ல ஆண்டர்பிரினர் மாறினோன்னா ஒர்க்கு வந்து என்ன லோ வந்தாலும் என்ன அப் வந்தாலும் அடுத்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும். செம்மடா வீடியோஸ்லாம் வியூஸ் பயங்கரமாக போகுது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் கிடையாது. இப்போ என்ஜாய் பண்ணலான்றதும் கிடையாது. இல்லை ஒழுங்காகவே போக மாட்டேங்குது, வியூஸ் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, அப்படியுமே வந்து விட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ அதுவும் இப்போ நான் ரன் ஆகிட்டு இருக்கிறதே அப்படிதான். ஏன்னா நம்ம டீம்ல வந்து ஒரு 15 பேருக்கு மேலே இருக்காங்க, 17 பேர் இருக்காங்க நினைக்கிறேன் இப்போ. ஸோ மாசமானா அவங்களுக்கு சம்பளம் போடணும். ஆமா, அது ஒரு பயம் இருக்கும்ல. அந்த அதுக்காகவாது பிரேக் ஈவனாவது பண்ணணும்ல நம்ம. அதுவாது ஒன்று இருக்குதுல்ல. ஸோ அதுக்காகவாது ஓடணுன்ற மாதிரி இப்போ ஓடிட்டு இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் பெரிய இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஓகே 9 to 5 ஜாப் குவிட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சது பண்ணலாம், 24/7 வேலை பார்க்குற ஒரு சர்க்கிள்ல நம்ம வந்துருவோம். அண்ட் எப்பவுமே வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மியா இர்ஃபான் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வீடியோ எடிட் பண்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், ட்ரைபாட் வச்சு பண்றதா இருக்கட்டும். இப்போ வந்து இந்த டீம் எக்ஸ்பான்ஷன் ஆஸ் யூ செட் ஒரு 17 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் போது ஹவ் இஸ் தட் கிரியேட்டிவ் ப்ராசஸ் எவால்வ்ட் அப்படின்ற விஷயம்? ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு நானே டெய்லி வீடியோ போடுறதுனால வந்து நானே எடிட் பண்ணி, நானே ஷூட் பண்ணி, நானே போஸ்ட் பண்ணி அது ரொம்ப இதுவாக இருந்ததுனால சரி ஒரு எடிட்டரை நம்ம எடுப்போன்றதான் இது ஐடியா. ஒரு எடிட்டர் எடுத்தேன். நான் இப்போ சூளைமேல இருந்தேன். ஸோ அங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று ரெண்ட் எடுத்து, ஒரு 2 bedroom அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் எடுத்து அங்கே நம்ம பண்ணலாம், ஒரு ஆஃபீஸ் மாதிரி அங்கே வந்து வர வச்சு நம்ம எடிட் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தங்களை போட்டேன். அந்த ஒருத்தர்லேருந்து அதுக்கப்புறம் 2 பேர் 3 பேர், திருப்பியும் ஒருத்தர், திருப்பியும் அதுக்கு ஒரு மாதிரி ஜிக்ஸாக் ஆகிட்டே இருந்துச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஒரு 4 பேர், அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப ஆஃபீஸ் வந்து நான் பள்ளிக்கரணை 7-8 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போவே. பள்ளிக்கரணையில் வந்து ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணேன். அங்கே போனோம். ஆக்சுவலி போயிட்டு அதுக்கப்புறமா தான் ரியலைஸ்ட் அது கொஞ்சம் தூரமாக இருக்குது, இந்த மாதிரி இன்டர்வியூஸு இப்போ யாராவது வராங்கன்னா அவ்வளோ தூரம் வரது கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தென் வி மூவ்ட் ஹியர். இந்த பிளேஸ் வந்து இப்போ தான் இங்கே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஒரு 17 பேர் கிட்டக்க 17 பேர் தான் நினைக்கிறேன். 18 பேர் என்னோட சேர்த்தா 19 என்னோட சேர்த்தா 19 people. எஸ், 19 people கொண்ட குழு தான் இர்ஃபான்ஸ் வியூவோட as of now. So இர்ஃபான்ஸ் வியூ அது இல்லாமல் IRF ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு we do this digital marketing thing அது பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு 4-5 பிராண்டுக்கு வந்து we are making content for them and handling their pages. இந்த மாதிரிலாம் வந்து ஓகே சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா ஜாப் எடுத்து பண்ணிட்டு. ஓகே சூப்பர். பட் ஹவ் டு யூ மேனேஜ் டைம்? என்னங்க நீங்கள் எதுவும் பண்ணுறீங்க,
திடீர்னு செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து என்னோட ஒர்க் வந்து மெயினா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து ஐ ஹேவ் பீப்பிள் தான் 19 பேர் இருக்காங்கல்ல, அது மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அது எல்லாருமே அதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு இதுக்கும் நான் வந்து மேல் பவர் மட்டும் தான் பார்ப்பேன். நான் மெயினாக இது பண்ணுறது வந்து என்னோட விளாக், இந்த இர்ஃபான்ஸியோட விளாகு, அதோட வீடியோஸ் எப்படி போயிட்டு இருக்குது, அதுக்கான ரீல்ஸு இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே வந்து டெடிகேட்டடாக பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து வெரி நைஸ் பீப்புள் இருக்காங்க இங்கே. ஸோ இப்போ ஃபேமிலி டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதுக்கு வாங்க அப்படி அதான் விளாகே இப்போ ஃபேமிலி திட்ட மாட்டாங்களா? என்னப்பா அது டைம் ஆகுது வீட்டுக்கு வாப்பா? இல்லை ஒர்க்கே இப்போ வந்து ஃபேமிலியோட தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு அது அந்த இப்போ நான் வந்து தனியாக ஃபுட் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுட் வீடியோஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். நான் விளாக் பண்ணுறதே ஃபேமிலியோட. ஸோ அப்புறமா வந்து தனியாக என்ன உனக்கு ஃபேமிலி டைம், இதுதான் ஃபேமிலி டைம் அப்படின்னு. கரெக்டா இருக்காருப்பா, பிசினஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி. ஐயோ பட் யா ஆஃப் கோர்ஸ் அதெல்லாம் வந்து எப்படின்னா பிளான் பண்ணி பண்றது கிடையாது. இது அப்படியே போகுது, நம்ம அப்படியே ஒரு காத்து அடிச்சுட்டு அப்படியே கூட்டு போயிட்டே இருக்குது நம்மள ஒரு இடத்துக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியும், ஐ ஃபாலோ யுவர் வீடியோ சோ மச். அப்போ வந்து ஆசிஃபாக்கா கொஞ்சம் ஷையா இருப்பாங்க, அவ்வளோலாம் நான் வரமாட்டேன் வீடியோஸ்குள்ள அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஷி காட் ட்ரெயின் ஹெர்செல்ஃப், வா வா இர்ஃபான் வா பேசலாம் அப்படின்ற மாதிரி. உங்களை விட அதிக ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காங்க, அவங்களோட கண்டென்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவ் இஸ் தட் பாண்ட் கோயிங்? அந்த கண்டென்ட் கிரியேஷன் வைஃப் ஹஸ்பண்ட் பாண்ட் சொல்லுங்க எங்களுக்கு. அதான் சொல்லல, நாங்க வந்து ரொம்ப நான் கான்டென்ட் நான் வந்து இப்போ இந்த மாதிரி விளாக் இதுக்கெல்லாம் ரொம்பலாம் யோசிக்கிறதா இல்லை. ஃப்ளோ என்ன, அந்த நேச்சுரலா வந்து இன்னைக்கு நான் குக் பண்ண போறேன்னா குக் பண்ண போறேன், அந்த குக் பண்ணுறது என்ன நடக்குதோ அது அப்படியே வர்றது தான். இன்னைக்கு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு எனக்கும் அவளுக்கு ஒரு சண்டை, அந்த சண்டை அப்படியே வீடியோவே வரும், அது காமெடியா இருக்கும். ஸோ அது எப்படின்னா ரொம்ப பர்சனலா இருக்காது, பட் ஸ்டில் இட்ஸ் லைக் ஒரு இது ஒரு இது அப்படியே போகுமா, அவ்வளோதான். இது கண்டென்ட்டா நான் என்ன யோசிச்சு பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்காது. இன்னைக்கு காலையிலேருந்து நான் எந்திரிச்சு நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படியே போகுது. இதான யூஸ்வலாக விளாகோட டெம்ப்ளேட்டே இதானே, அந்த டெம்ப்ளேட்லேயே அப்படியே ஜாலியாக போயிடுறது. அது இல்லாமல் ஏதாவது ஃபுட் வீடியோ அப்பப்போ நான் வந்து ஊருக்கு போறேன்னா அங்கே பண்ணிக்கிறது இல்லை, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றீங்க. இப்போ சண்டை வந்து அந்த சாரி கேட்கறது அதெல்லாம் இப்படி நீங்கள் கொஞ்சம் ஓகே டக்குனு அப்படி காலில் விழுந்துறது ஓகேமா மன்னிச்சிருமா? ஐ மீன் காலில் விழுந்துறதுன்னு இல்லை, பட் சாரி கேட்பேன். நான் தான் சாரி நிறையா கேட்பேன். அது பாய்ஸ் தான் வந்து யூஸ்வலாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அது கேர்ள்ஸ் பண்ண மாட்டாங்களான்றது தெரியல. கேமராமேன் சிரிக்கிறாரு, கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கேர்ள்ஸ் டேக்ஸ் டைம்ஸ் டு அந்த இது வருது. பட் எனக்குலாம் அந்த சத்தம் போகிற டைம் மட்டும்தான் கோவம் எனக்கு. அது முடிஞ்சதுக்கு முன்னாடிக்கு பேசாமல் இருந்தாலே எனக்கு போர் அடிக்கும். ஒன்றரை பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் தான் அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஓகே ஸோ ஒன் திங் தட் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப்டர் பீயிங் அ ஃபாதர் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அப்படி உடனே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறுச்சு அப்படின்னா அந்த டைமில் சில விஷயங்கள் இருக்குது, அது டக்குனு ஓப்பனாக பேசிட முடியாது. பட் யா அது அந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக, டெஃபினட்டாக வந்து நம்ம முன்னாடி எப்படி அந்த ஒரு இது கான்செப்டுவலாக மாறுது நிறைய விஷயங்கள். நல்லா இருக்குது. இப்பதான் புரியுது ஏன் இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் ஒரு மாதிரி பொறுப்பா பிஹேவ் பண்ணானுங்க வந்து இப்படி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவதான் புரிய வருது. சரி ஓகே அதெல்லாம் நடக்க போதுதான் தெரியும், அப்புறம் நம்மளே பூமர் தான் இப்ப ரைட் ஓகே. பட் ஆனா அந்த நான் ஒரு டெலிவரி வீடியோ பார்த்திருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது, அந்த குழந்தைய கையில வாங்கின தருணம் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ நீங்க வார்டுல இருக்கும் போது ஹவு டு தட் ஃபீல்? எங்களுக்கு வீடியோல அது வந்து அந்த எமோஷன் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது, உங்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அது லைக் இட்ஸ் என்ன சொல்றது, அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்டா நம்ம பார்க்கும்போது இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்ல. அது நம்ம ஒரு உயிர் வருது, அந்த உயிர் வந்து லைக் நம்ம மூலியமா வருதுன்றது ஒண்ணு. பட் நம்ம லைக் நம்மளே அதை பார்க்குறோம்ல, லிட்டரலி லைக் ஒரு லைஃப் கிரியேட் ஆகிற மாதிரி எங்க ஃபீல். ஸோ அது வந்து பண்ண முடியாது, எதோட கம்பேரும் பண்ண முடியாது. ஓகே பட் as a father-ஆ நீங்க உள்ள இருக்கிறத விட ஹஸ்பண்டா உள்ள இருக்கும்போது ஆசிஃபா அக்கா அவர்களோட பெயின் வந்து யா சீயிங் இட்ன்றது that's a different feel இல்லையா? ஆமா and also உங்களுக்கு சிசரியன் பண்ணாங்க. சோ பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமும் இருந்த பெயின்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இல்ல. she felt a lot அந்த இதுல. ஸோ எல்லா அம்மாங்களும் அது பண்ணுறது தான். பட் அதுக்கு நம்ம அதை வந்து ஈஸியாக கடந்து போயிட முடியாது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால்
எனக்கு அது வந்து நான் பக்கத்துலேயே இருந்தேன் அந்த 9 மந்த்தும் நான் பார்த்துட்டு இது பண்ணது வந்து இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ கோத்ரூ பண்றாங்க அப்படின்றது ஒரு விஷயம். பட் அதனாலதான் நான் அவங்க அம்மாவா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. நான் முந்தானேத்து இதுதான் ஒரு 3-4-5 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஆலியாட்ட சொல்லிட்டு இருந்தேன், சே நீ அம்மால நீ கெத்துல நான்லாம் அம்மாவா முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட இது பண்ணிட்டு இருந்தேன். அதில் என்ன உடகிட்டு இருக்கீங்க அப்படி இல்லடி சும்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்களுக்கு அது இப்ப புரிஞ்சிருக்கான்னு லைக் ஸ்பெஷல் அம்மான்றது வந்து அது ஒரு தனி ஸ்ட்ராங் வில் பவர் கொண்ட women உள்ள இருந்து தானே வந்தோம் நம்ம. எஸ் of course yes. and postpartum depression அப்படின்றது இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும் of course. so அது எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? how did you support her with that? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அது வந்து பேடா இருந்துச்சு. அது என்னன்றது வந்து டாக்டர் சொன்னாங்க. நானும் அது கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பொண்ணுங்களே இப்படிதான் இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மோசமா வருது சண்டை கிண்டையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபைன் லைக் அது அப்படியே கிராஜுவலா. அதனாலதான் இந்த ஒர்க் விஷயம் வந்து அவளுக்கு அவளோட மைண்டை வந்து மாத்துறதுக்காக தான் வந்து ஓகே டூ சம்திங் அப்படின்ற மாதிரி. அப்போ கூட ஒரு இது இருந்துச்சு, எதுக்கு இந்த நேரத்தில் போய் பண்ணணும், ஏன்னா இப்போதான் குழந்தை பிறந்திருக்குது, ஏன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமை கொஞ்சம் அவளுக்கு ஈஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி எதுலையாவது அவன் மைண்டை செலுத்தினா இதுவாக இருக்கும். ஓகே சூப்பர். ஹவு கேன் யூ பி a green forest husband அப்படின்னு நிறைய பேர் வந்து டைப் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு யுவர் ஃபேன்ஸ் ப்ரோ? எங்களுக்கு வந்து எப்படி அப்படி ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறுறது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி அப்படிலாம் இல்லை, நானும் தப்பெல்லாம் பண்ணுவேன். பட் இல்லை அது நான் கெத்தா சொல்லல. சரி எல்லாருமே ஹியூமன் தானே. பட் இது வந்து பேசிக் தானேங்க. இப்போ அவளுக்கு ஒன்று தேவை. அதாவது அவர் நிஜமாலே அதை ஆசைப்படுறான். நான் வந்து மேக்கப் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி எனக்குன்னு ஒர்க் இருக்கணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு. சரி ஓகே பண்ணி எனக்கு நீ பண்ணுறது வந்து உனக்கு மைண்ட் இதுவாகுது அப்படின்னா எனக்கும் ஒரு வகையில் அது ஃப்ரீ ஆகும். ஏன்னா நான் வீட்லேயே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், எப்போ வருவீங்க கேட்குறது ஒரு இதோட. சரி அவ்வளோ ஒர்க்கில் இருந்தானா நம்ம மாட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே சூப்பர். பட் ஏன்னா உங்களோட வீடியோஸ்லயா இருக்கட்டும் எல்லாருமே ஃபேன்ஸ் எடிட் பண்ணி போடுறதே வந்து அவ்வளோ அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்க பாண்ட் பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதான் நம்மளுக்கு தான் தெரியும் இங்க வந்து டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒரு சண்டைகள் வரும், ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் அது இல்லாம இருக்காது. ஆமா ஆமா of course. how do you maintain the bond with everything அப்படின்றது சொல்லுங்க. with everything in the sense ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்திருப்போம், இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்திருக்கும், அதை ஃபேமிலிட்ட காட்டலாம் காட்டாமலேயும் இருக்கலாம். so how is Irfan that way? I'm very நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை காட்ட மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் கோவமா தானே டக்குன்னு தெரிஞ்சிடும் வெளியில. நான் வந்து கூட யாராக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, என்னோட எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி, என்னோட பிரதர் இங்கே இருக்கான், அங்கேயே நான் வந்து அதை காமிச்சிடுவேன், வருத்தமாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும். ஸோ அது வந்து இவங்கள்ட்ட காட்டக்கூடாது, அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு நான் இன்னும் பக்குவம் ஆகலை. ஸோ அப்படிதான் நான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை காட்ட மாட்டேன் அந்த அளவுக்குலாம் சொல்லுவேன். அப்படியே கத்திட்டு இது பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் நான் அப்படியே அதுக்கு நான் கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு அதை பற்றி புலம்பிட்டு அவங்க அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, சரி ஓகே ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு, என்னன்னா நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். ஆமாம் அது மறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் ஒரு 4-5-6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எனக்கு செம்ம பெரிய இது பண்ணியிருப்பான். அவன் வந்து அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு தப்பா இருக்கும். பட் அந்த 6 மாசம் கழிச்சு அவனை பார்க்கும்போது நல்லா கேப்பா சொல்லிட்டு அப்படி போயிடும் நான். ஸோ அது வந்து ஒரு வகையில வந்து பட் என் ஒய்ஃப் என்ன சொல்லுவான்னா, பார் நீ இப்படியே பண்ணிட்டு தான் சரி வராது, வந்து எல்லாம் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க, கரெக்டாக அதெல்லாம் இது பண்ணி கரெக்டாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவளுக்கு அப்படியே ஆப்போசிட். அவள் வந்து ஃபோட்டோகிராஃபி மெமரி மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. பட் நம்ம வந்து நிறைய விஷயத்துல மாட்டிப்போமே நம்ம. இதுதான் கடுப்பு. இதை எப்போ வாங்கி கொடுத்த, ஏதாவது ஒரு பொருள் எடுத்தா இது நீங்க எப்போ வாங்கி கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் வாங்கி கொடுத்தேன், யூஸ் பண்ணா நான் சரி நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லலாம், நான் இதுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா இல்லை அதுக்கு இல்லை, அப்புறம் அதுக்கு சரி அதான் தெரியுது இல்லடி நான் தானே வாங்கி கொடுத்தேன் யூஸ் பண்ணி, இது ஏன்டி ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருக்கேன், இது ஒரு சைக்கோத்தனம் அது எனக்கு. பட் அதுதான் அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு மெமரி இருக்காது. பட் ஆனா பரவாயில்ல, சண்டை போடும் போது கூட நான் வந்து ஏதாவது ஒரு சண்டை போட்டுருக்கும் போது அந்த சண்டையில நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுவா.
நானும் யோசிப்பேன், இவன் என்ன பண்ணா சண்டை இல்ல நம்ம தான் சொல்லலாமே, எனக்கு பாயிண்ட் வர மாட்டேங்குது. நான் உட்காந்து நோட்டெல்லாம் எழுதி வச்சிருந்திருக்கேன். கோபம் அப்படியே சண்டை வரும். டக்குன்னு என்ன எழுதிட்டு இருக்கீங்க, நீ இப்ப சொன்ன வார்த்தையெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, அப்பதான் புரியும். ரொம்ப கோபமாவே இதை பண்ணேன் நான். பட் இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த நோட்டுக்கு எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. அத மாதிரி மெமரி பவர் வந்து ரொம்ப ப்ராப்ளம். பட் தட்ஸ் ஆக்சுவலி ஐ அம் கிஃப்டட். யா ஆஃப் கோர்ஸ். சில விஷயங்கள் கிஃப்டட், சில விஷயங்கள் இந்த மாதிரி அடிகள் வாங்க வேண்டியதா இருக்கும். இது வந்து அவங்க அப்படி அட்வைஸா எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு, நல்லதோ கெட்டதோ மறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப டேட்ஸ்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க, இன்டர்வியூஸ் ஈவென்ட்ஸ்க்குலாம். அதுதான் நம்ம கூடயே ஒருத்தர் இருக்காரு, அது நம்ம ஆள் போட்டாச்சா. ஆமா, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த டைம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர். சோ எஸ், கமிங் பேக் டு தி டாபிக். இந்த நீங்க சொன்னீங்க வாடகை வீட்டுல தான் நான் வந்து வளர்ந்தேன். யூ ஹேவ் மென்ஷன்ட் இட் சோ மெனி தேர். ஓகேங்களா? ஸோ நிறைய இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க வாடகை வீட்டுல இருந்து ஐ ஹவ் grown and you have built a house, you have built a studio. So how did that feel, financially being stable அப்படின்ற விஷயம் இருக்குல்ல? ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிள் ஆகிற விஷயம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அது லைஃப்பில். அது நான் வந்து எனக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பி அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த விஷயம். நான் யோசிக்கும் போது நிறையா வாட்டி நான் வந்து யோசிச்சு பேசுவேன், என் ஒய்ஃப்டையும் பேசுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசியிருக்கேன். சரி, நம்மளால இப்போ இவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கடா இருந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட என்னோட பிரதர் இருக்கான், இன்னொரு கசின் பிரதர், ரெண்டு கசின் பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போவோம், வெளியூர் போவோம், ஒர்க்குக்கு போவோம்ல. இப்போ அங்கே எங்கேயாவது ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள்லாம் பேசிப்போம் 3 பேர் உட்காந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் ஞாபகம் இருக்கா, ஏன் இத்தனை கண்ட்ரி போக முடியுது நம்மளால, இத்தனை இது பண்ண முடியுது. ஸோ இந்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல். லைக் இது எல்லாத்துக்கும் நடந்துட்டா ஹாப்பி. பட் இது வந்து எனக்கே வந்து ஒரு லக்கில் தான் நடந்த வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு அதுக்கெலாம் வந்து அது 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 எப்படி எனக்கு கிடச்சிச்சு, அது என்னோடய ஃபேமிலியோட பிளெஸ்ஸிங், என்னோட பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தெரியல. பட் இப்போ வந்ததுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சின்ன வயசில். வந்து அப்பா ஒரு வாடகை கூட கொடுக்காம அந்த மாதிரி பேச்சு வாங்குற அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து நம்மளோட கவலைலாம் அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு யோசிக்கும் போது ஃபன்னியராக இருக்கும். கண்டிப்பா அந்த விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து இப்போ வந்து வேற எதையோ சம்மந்தமே இல்லாமல் பெரிய விஷயத்த வச்சுலாம் ஃபீல் பண்ணி இப்போ கூட உள்ள பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோன்னு தோணும். ஆமா, அஃப்கோர்ஸ் அந்த ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா ஃபினான்ஷியல் அப்படின்னு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி ஃபுல் டைம் ஜாப் பிட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை ரிஸ்க் எடுக்கணும். இப்போ இப்போ இருக்க யூடியூபர்ஸ் வந்து இது ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு தெரியுது. அந்த டைம்ல ஓவர் டிகேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்க எப்போ 2016ல ஸ்டார்ட் பண்ணீங்களா? 16 or 17 இருக்கும். ஸோ அப்போ வந்து யூடியூப்னு ஒன்று, அது ஒரு ப்ரொஃபஷன் இல்லை, அது ஒரு விஷயமா கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டட். அதுவும் எங்க வீட்டில் வந்து எப்படின்னா அதெல்லாம் அலோடே கிடையாது. அதான் ரொம்ப ரிலீஜியஸ் வேற. அதனால அப்பாக்கெல்லாம் தெரியாம தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஒரு வருஷம் தெரியல அவருக்கு, யாருக்குமே தெரியாது. அது ஒரு விஷயம். வீட்டுக்குள்ள இருந்தவங்களுக்கே தெரியாதுன்றது வந்து ஒரு பிளஸ் தானே. ஸோ அது ஏன்னா தெரிஞ்சா அப்பவே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து நம்ம இதில் அலோடு இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல. ஸோ அதை நம்ம வேல்யூ பண்ணணும். பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சரி ஓகே போய் தொலை செஞ்சு விட்டு போயிருப்போம். அது அவங்க சரியாம இதுதான் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அடிச்சு வந்தது தான் இந்த ஓகே. எப்போ சொன்னீங்க அப்போ வீட்டில்? நான் சொல்லல, அவங்க இப்போ பள்ளிவாசல்ல அங்க அவங்க சொல்லி தெரிய வந்துச்சு அவங்களுக்கு. அப்படியே அந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே லைட்டா, நான் கொஞ்சம் பெரிய பையன் தானே, ஸோ அதுக்கப்புறம் அவங்க சரி போய் தொலையுது சனி அப்படின்னு ஆமா எப்படி சொன்னாங்க. இதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டாங்க. சரி, அப்புறம் அம்மாவுக்கும் ஸ்டார்டிங்ல தெரியாது. அப்புறம் போக அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி ஓகே ஏதோ பண்ணிட்டு போயிட்டோம். அப்போ நான் வேலையை விடும் போது தான் ஷி வாஸ் வரிட். என்னடா லூஸ் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்க, ஒரு ஸ்டெடியா ஒரு இடத்துல வந்து ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நான் வெளியே வரும்போது 22 வாங்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் மாதம். இது வந்து ஸ்டெடியாக போகல. ஸோ அதில் ஒரு ஸ்டெடினஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். ஓகே 12,000 இதுக்கு கொடுத்துருவோம், வீட்டில் ஒரு 4,000 கொடுத்துட்டு 4,000-5,000 கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மிச்ச காசு நம்ம வச்சுட்டு நம்ம ஏதாவது வீக்கெண்டு போய் சாப்பிட்லாம். இதுதான் வந்து இது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஸ்டெடி, இது வந்தால் ஜாலி அப்படின்ற போது அவங்க வெளியே போகும்போது பயப்படுறாங்க. இப்பட்றா இது ஓகேவா, உங்களுக்கு நான் வாடகை நான் பார்த்துக்கிறேன், நான் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் நான் ட்ரை பண்ணுறேன், நான் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சார்
அதுக்கப்புறமா நோ ஸ்டாப்பிங். ஆஹா சூப்பர். ஏன்னா வந்து உங்க மாம் அண்ட் சிஸ்டரோட கான்டென்ட்ஸ் தான் இன்னும் அதிகமா பாக்குறாங்க. ஏன்னா அந்த சப்போர்ட்டிவ்னஸ் வந்து இப்ப எங்களுக்கு தெரியுது, அப்ப ஸ்டார்டிங்ல இல்ல அப்படின்றது எனக்கு தெரியாது. இல்ல ஸ்டார்டிங்ல வந்து சிஸ்டருக்கு தெரியும். சிஸ்டரும் நானும் வந்து காமெடி எல்லாம் பண்ணிருக்கோம். பட் மென்டலா தே வர் வெரி சப்போர்ட்டிவ் அந்த டைம்ல. அது ஸ்டார்ட் பண்ணப்ப சொல்றேன் நானு. அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா கூட கான்டென்ட் வைஸ்லயுமே வந்துட்டு ஷி காட் மேரிட்ல. அதுக்கப்புறமா வந்து அஃப்ரா என்னோட நீஸ் இருக்காங்களா, அவங்களோட நான் வந்து வீடியோஸ் பண்ணுவேன். சிஸ்டரோட நிறையா இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவங்க அந்த டைம்ல ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஈவன் அந்த இது வந்துச்சுல, நம்ம கோவிட் வந்தப்போ கூட வீடியோஸ்லாம் வெளியே போய் பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே குக் பண்ணி பண்ணணும். அது வந்து குட்டி வீடு, அது ரொம்ப தலைவலி. அது டெய்லியும் அந்த ரூமில் வந்து செட் பண்ணி நாங்கள் வந்து அம்மா வந்து குக் பண்ண வச்சோம். அம்மாவுக்கு இதே என்னால முடியலடா, சரிம்மா வேணாம்மா விட்டுலாமா, நான் பார்த்துக்கிறேம்மா, சரி பரவாயில்ல ஏதோ பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பத்துல இருந்து ஓகே வெரி சப்போர்ட்டிவ். சூப்பர். எஸ். ஸோ இப்போ கடைசி கேள்வி என்னன்னா, உங்க 20 year old இர்ஃபான் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ யூ ஹேவ் அச்சீவ் லைக் சோ மெனி திங்ஸ் இல்லையா? இப்போ ஸோ ஒரு 20 வயசு இருந்த போது ஒரு நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட புரிதல் கஷ்டங்கள்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அது வேற மாதிரி இருக்கு. ஸோ வாட் யூ வாண்ட் டு சே டு 20 year old இர்ஃபான்? என்னன்னா, ஒரு ஹேபிட்டை வந்து ஒரு பழக்கத்துல கொண்டு வான்னு சொல்லுவேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி, அதாவது ஒரு ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும் அந்த டைம்ல இருந்தே வந்து ஸ்டார்ட். ஏன்னா ஒரு ஹேபிட் பில்ட் ஆகிறதுக்கு வந்து ஐ திங்க் தேசே இத்தனை நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா வந்து அந்த ஹேபிட் பில்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தேன்னா நான் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மீன் இட்ஸ் நாட் டூ லேட். பட் அது நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமாட்டிக்கு லைஃப் வில் பி ஈஸி. ஸோ ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். ஓவர் திங்க் பண்ணாத நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப அந்த கஷ்டத்துல, ஏன்னா காசு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு காசுலாம் ஒரு மேட்ரே இல்லை, இதுதான் மேட்ரு அப்படின்னா சொல்லுவாங்க. பட் அந்த காசு இல்லாதவனுக்கு தான் தெரியும் அந்த அந்த கடுப்பு என்ன, அந்த வலி என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு மாதிரி உலகமே நம்மளை கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்ததுக்கப்புறமா வேற வேற பிரச்சனை நம்ம பிரச்சனை நடந்துக்கிட்டு இருப்போம். பிரச்சனை தான், ஆப்வியஸ்லி பிரச்சனை இல்லைன்னு கிடையாது. ஆனால் இது ஒரு பெரிய ரிலீஃப். இந்த ரிலீஃபை வந்து எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கிறத வந்து நம்ம பெருசாக நினச்சிக்க மாட்டோம்ல, அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். Of course, we are very happy for your growth also. Thank you so much. And நீங்க சொன்ன மாதிரி ஹெல்த்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, இது மாதிரி ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. நிறைய இடத்துல நீங்களும் ஷேர் பண்ணிருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ஃபுட் பாய்சன் ஆனதா இருக்கட்டும், நம்ம ஹெல்த்தை நம்ம பாதிக்கிறது, அதாவது வீடியோ போடுறதுனால அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ how did you handle that? And ஹெல்த் நீங்க எவ்வளவு கான்ஷியஸா இருந்தீங்க, அது இருக்க முடியுதா இப்போ? ஆமாம்மா, இப்போ ஹெல்த்து வந்து கான்ஷியஸானா நான் வந்து ஒரு 6 monthsக்கு ஒரு வாட்டி செக்அப்ஸ்லாம் வந்து நான் பண்ணிடுவேன். டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு, அவங்களுக்கே தெரியும்ல இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த செக்அப்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சைட் பை சைடு எப்பயாவது ஜிம் போவேன். பட் தென் தொடர்ந்து என்னால் அது கொண்டு வர முடியல, அது ஹேபிட்டாக. ஸோ அது ஒரு மைனஸ் என்கிட்ட. டயட்டுன்னு ஆரம்பிச்சா பண்ணுவேன், ஒரு 2 months 3 months போகும். அதுக்கப்புறம் திருப்பியும் லைக் அந்த இதில் போயிடும் அது. ஸோ அதான் எனக்கு இந்த ஒரு ஹேபிட் மட்டும் நான் கொண்டு வந்தேன்னா இட் பி லைக் இன்னும் ஹாப்பியர். Yes, of course, health and wealth balanced அப்படின்றீங்க. Yes. Okay, super. Okay, இப்போ வந்து ரேபிட் ஃபயர் இருக்கு. டக் நீங்க மட்டும் தான் உங்க இன்டர்வியூ செக்மெண்ட் வைப்பீங்களா? நாங்களும் இல்ல, கடைசி क्वेश्चन சொன்னீங்களா? சரி, ஓகே, கடைசி क्वेश्चन தான் கடைசி செக்மெண்ட் இன்னும் இருக்கு. அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் நம்ம. கடைசி क्वेश्चन வழியே திருப்பி இன்னொரு क्वेश्चन கேட்டீங்க. ஆமா, அது வந்து லீக் क्वेश्चन சார், உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. பரவாயில்ல. ஓகே, சோ இப்போ வந்து ரேபிட் ஃபயர். நான் டக்னு கேட்பேன், நீங்க டக்னு சொல்லுங்க. ஓகே, your all time favorite food spot in Chennai? ஆல் டைம் ஃபேவரட்னு எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒரு நாள் சொதப்பி விட்டுறானுங்க, கடுப்பாயிருது. அதனால ஆக்சுவலி ஆமா, நான் ஹானஸ்ட்னு சொன்னது இன்னொரு ஏதோ அதேதான். ஹானஸ்டா சொல்லிடுவாரு இர்ஃபான் அவர்கள் அப்படின்றது. அது எனக்கு அதான் ப்ராப்ளம். ஆல் டைம் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப இதுனா கிரெசன்ட் பிடிக்கும். கிரெசன்ட் வந்து எந்த கிரெசன்ட் தெரியுமா? அந்த ராஜ்பவன் பக்கத்துல ஒரு கிரெசன்ட் இருக்கும், நுங்கம் பக்கத்துல. ஆமா, அதுங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரே மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க இதில் மிஸ் ஆனது இல்லை இது வரைக்கும் எனக்கு. ஆமா, ஐ திங்க் ஒரு 1-2 வாட்டி ஆயிருக்கலாம், பட் ரொம்ப ஆனது இல்லை. பிரான்ச்சஸ்லேயே இப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல. இவங்க இந்த கிரெசன்ட்னு சொல்லல, பட் ரெஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸா இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ஸ்லயுமே ஒரு பிரான்ச்க்கு ஒரு டேஸ்ட் வித்தியாசம். ஆமா. இப்போ பிரியாணினா வந்து ஒரே இடத்துல குக் பண்ணி போயிடும், பட் மிச்சதெல்லாம் அங்கங்க பண்ணுவாங்கல்ல, அது அங்க எப்படி பண்றாங்கன்றது தெரியாது.
அதுதான் ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆமா. கிரசன்ட் வந்து மேபி அது ஆல் டைம் ஃபேவரட்டா எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். வாட் இஸ் யுவர் டாட்டர்ஸ் ஃபேவரட் ஃபுட்? டாட்டர்ஸ் ஃபேவரட் ஃபுட் வந்து மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன்னு இல்லை, ஷீட்ஸ் ஸ்வீட்டா இருந்தா கண்டிப்பா சாப்பிடுவா. இப்போதைக்கு வந்து ஃப்ரூட்ஸ்ல கொஞ்சம் இது இருக்குது அவளுக்கு. ஸோ அதனால வந்து இப்போ இந்த பேஷன் ஃப்ரூட் ஒரு லாஸ்ட் வீக்ல இருந்து பேஷன் ஃப்ரூட்டுக்கு வந்து ரொம்ப அடிக்டடா ஒரு மாதிரி பண்றாங்க. ஸோ அதனால ஓகே, ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லதுதான். சூப்பர். ஓகே, a celebrity who genuinely surprised you with kindness. A celebrity who surprised me with kindness. எனக்கு மறந்துருங்க. இல்லைங்க, எல்லாத்துக்குமே மறந்துருங்க. எனக்கு நான் உங்களுக்கு இப்பதான் இந்த இதுல சொன்னேன் எல்லாமே மறந்துடுதுன்னு. நீங்க இப்போ கேட்டு போயிருவீங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ச்சே இதை சொல்லியிருந்துருக்கலாமே. அதனாலதான் என்னோட டீம் யாராவது பார்ப்பேன், எதிரா டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுடா. அவர் அப்படி சொல்லுவாங்க. கேட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். இவரு காளி வெங்கட் சார். அவரு ஜெம் ஆஃப் பர்சன். வேற மாதிரி பாத்தீங்களா, என்ன வால் ஒருத்தன் சொன்னாங்க இருந்து தமிழ் சொன்னா, அதனால டக்குன்னு ஓகே அந்த மாதிரி தான் எனக்கு மறந்துடும். பட் யா இஸ் வெரி நைஸ் பர்சன். எஸ், ஆஃப் கோர்ஸ் ஹி இஸ். எஸ். ஃபேவரட் டிராவல் பார்ட்னர் கேமராவா இல்ல கம்பெனியா? உங்களுக்கு கூட ஒரு கம்பெனினா அந்த மாதிரி பார்ட்னர் கம்பெனியா? see நான் வந்து ஐ அம் நாட் லோன் டிராவலர். நான் என்னால தனியா டிராவல் ரொம்ப நாள் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கெட் மச் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ ஐ நீட் சம்மன். ஒய்ஃப் இருந்தால் சூப்பர், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பிரதரோ யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். ஸோ இருந்தாங்கன்னா இட் பி லைக் அப்படி பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ கம்பெனின்னு இருக்கணும். ஓகே, வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட் as a creator or being as a dad? Dad. Any time dad. அப்பா இருக்கு அந்த பொசிஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்றீங்க. ஐ லவ் இட். நான் வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அதுவும் கேர்ள் பேபி, நான் கேட்ட மாதிரி கேர்ள் பேபி. அதனால வந்துட்டு ஐம் என்ஜாயிங் இட் டெய்லி. ஒரு நாள் அவளை வந்து காலையில் நான் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நம்ம லாஸ்ட் வீக் தான் காலையில் நான் வந்துட்டேன். அப்போ தூங்கிட்டு இருந்தா, நைட்டு போனால் தூங்கிட்டு இருந்தா. எனக்கு ஒரே கம்ம இதுவாயிருச்சு. ஐயோ அப்படி சொல்லிட்டு ஆலியாக்கு தெரியும் போய் எழுப்பி விட்டுருவோம் போல அப்படி சொல்லிட்டு எழுப்பி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் எழுப்பி விடல. பட் அது ஒரு மாதிரி லைக் என்னன்னா லைக் அது எனக்கு தேடுது. அவ கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஐ என்ஜாய் இட். ஓகே, சூப்பர். எஸ், ராபிட் ஃபயர் சூப்பராக முடிச்சிட்டிங்க.